அநேகமாக நம்ம நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நாம தான் இந்த நம்ம வார்டில் பஸ்தி கார்டன் வார்டில் தான் இதை தொடங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுமக்களுடைய ஒரு ஒத்துழைப்புடன் அது பள்ளி மாணவர்கள், நமது நகர்மன்ற உறுப்பினர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணுறதுனால மற்றவங்களும் நம்ம பார்த்துட்டு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். எங்களுடைய நோக்கமே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான். இந்த ஒவ்வொரு நாளும் நாம வெளியாட்கள் இந்த பகுதியை சுத்தமாக்க முடியாது. நம்ம வீட்டை சுற்றி நாம் சுத்தமாக்கிக்கணும். அந்த விழிப்புணர்வு ஒவ்வொருத்தருக்கு வரணும். இதுதான் நமது பாரத பிரதமருடைய கனவு கூட. அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொறுப்பும் கூட. இது ஏதோ அரசாங்கம் தான் பண்ணணும், நகராட்சி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நம்மை சுற்றி இருக்கிற பகுதியை நாம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா இதனுடைய தாக்கம் நிறைய இருக்கும். ஸோ நமது நகர்மன்ற உறுப்பினர் கூட இதுக்காக தன்னோட நேரத்தை ஒதுக்கிட்டு நமக்காக இந்த பகுதியை சுத்தம் பண்ண வந்திருக்காருங்க. கண்டிப்பா அவருடைய இந்த முயற்சி நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். ஏன்னா இது நமது ஒரு நாடு, நமது நாட்டை நாம தான் சுத்தமா பண்ணிருக்கணும். இதை இன்னொருத்தருக்கு மூலமா நம்ம எதிர்பார்க்கறது சரியான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதுதான் இந்த வழிகாட்டுதல். எல்லோரும் இதற்கு துணை புரிவீர்கள் என்று நம்புகின்றோம். முடிஞ்சா நம்ம வீட்டை சுற்றி அதிகமாக இந்த கழிவு போடாதீங்க. கழிவுக்கு போடுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பகுதி நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த பகுதியை நாம தனியாக எடுத்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது ஒரு நாள் ரோட முடிய காரியம் இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கணும். கண்டிப்பா எங்களுடைய மாணவர்கள் மற்ற பகுதியெல்லாம் பார்த்த பின்னாடி இந்த பகுதியில் வருவாங்க. அன்றைக்கு இந்த ஒவ்வொரு பகுதியும் சுத்தமா இருக்கணும். நிறைய வாலண்டியர்ஸ் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பணி நம்ம இறைப்பணி. எப்படி நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ இல்லை திங்கட்கிழமையோ வியாழக்கிழமையோ கோயிலுக்கு போகிறோம். அது மாதிரி இந்த நாட்டுக்காக நம்ம ஒரு வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் செலவு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்த நமது நகர்மன்ற உறுப்பினர் திரு தியாகராஜ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உள்ளன. எங்களுடைய குழந்தைகள் மற்றும் மற்ற வாலண்டியர்ஸ் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. வணக்கம் வணக்கம். முருகேசன் ஐயா கூட இதுல நிறைய கலந்துக்கணும். ஒவ்வொரு வாரமும் இதை உங்க ஏரியாவில் நீங்க சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற எங்களுடைய வேண்டுகோள். சுத்தம் சுகாதாரத்தை பற்றி நம்ம குழந்தைங்க, நம்மளுடைய இசை ஆசிரியர்கள் ஒரு வில்லுப்பாட்டு. இந்த வில்லுப்பாட்டுங்கிறது நமக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருள். சில காலமா இது நம்ம அதிகமாக கேட்கறது இல்லைங்க. அதுக்குண்டான ஆதரவும் குறைவா இருக்கு. அந்த வில்லுப்பாட்டோட நம்ம இந்த சுத்தம் சுகாதாரத்தை பற்றி நீங்க சொல்ல போறோம். அது அடுத்து ஒரு சின்ன தெருக்கூத்து கூட இருக்கு. அதாவது ஸ்ட்ரீட் பிளேன்னு சொல்லுவாங்க, தெருக்கூத்து கூட இருக்கு. இந்த ரெண்டுமே நம்ம மறந்துக்கிட்டு வர்றோம். தெருக்கூத்தையும் இல்லை வில்லுப்பாட்டையும். வில்லுப்பாட்டை எப்பயோ ஒரு இடத்துல நம்ம டிவியில் பார்க்குறோம், ஆனால் சரியாக கேட்கறது இல்லைங்க. இதை பற்றி எங்கள் குழந்தைங்க ஒரு 10 நிமிஷம் இதை பற்றி ஒரு பாட்டு மூலமாக சொல்ல இருக்காங்க. தயவுசெய்து எல்லாரும் உட்காந்து இதை கேட்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.
திரு கருணைராஜா அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க கருணைராஜா. நாங்கள் ஒரு சின்ன புள்ளி வச்சோம், கருணைராஜா இதுக்கு ஒரு பெரிய படத்தை வரைஞ்சிருக்காருங்க. இன்றைய இந்த முயற்சியில் கருணைராஜாவுடைய பங்கு நிறைய இருக்கு. ஸோ அந்த அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் வரவேற்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க.